உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மூடப்பட்ட நெடுஞ்சாலையோர மதுக்கடைகளை ஊருக்குள் அவசரமாக திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுப்பது ஏன் என்ற கேள்விக்கு கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் பதிலளித்துள்ளார். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் தந்தி தொலைக்காட்சியின் தலைமை செய்தியாசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு கள்ளச்சாராயத்தை ஒழிக்கவே அரசு மதுபான கடைகள் திறக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுக்க டாஸ்மாக் எதிராக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. டாஸ்மாக் படிப்படியாக ஒழிக்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு அதிமுக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டது. மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவங்க முதல் கையெழுத்துல 500 கடையை மூடினாங்க. இப்போ உச்சநீதிமன்ற உத்தரவில் ஒரு 2500 கடையை மூடினா அந்த கடையை திறக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுது தமிழக அரசு. அந்த இடத்துல கண்ணு மூடி கண்ணு திறக்கல ராத்திரி திடீர்னு ஒரு கடை முளைச்சிருது நடுத்தருவில். அது அவ்வளவு மனக்கெட்டு அப்படி கடையை திறக்கணுமா? அதாவது நேற்று முதல் நாள் எனக்கு மயிலாடுதுறையிலேருந்து பக்கத்தில் ஒரு கிராமம், பேர் சொல்ல நான் விரும்பலை, ஒரு கம்ப்ளைண்ட் வருது. பொதுமக்கள் பேசுகிறாங்க, அந்த காரைக்கால் சாராய பிராந்தியை கொண்டாந்து கள்ள சாராயம் விற்ற இடத்துல விற்றவனுக்கும் குடிக்க வந்தவனுக்கு இடையில் தகராறு. ஸோ அதிமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்று அமைச்சர் சொல்கிறார். தாராளமாக சொல்லுங்கள், மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி ஓயாது. அது மாதிரி நீங்கள் டாஸ்மாக் கடை எடுத்தீங்கன்னா நாடு முழுக்க காரைக்கால் உள்ளே இருக்குது, பாண்டிச்சேரி உள்ளே இருக்குது, கேரளா பார்டரில் சாராயம் இருக்குது, ஆந்திர பார்டரில் சாராயம் இருக்குது, எல்லா 4 பக்கமும் கர்நாடகா பார்டர் இருக்குது, எல்லா கர்நாடகா பார்டரில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாமே உள்ளே வந்துடும். கள்ளச்சாராயம் சாகு வந்ததுக்கு பிறகு தானே நம்ம டாஸ்மாகே கொண்டு வர்றதுக்காக முடிவு எடுத்தோம். இல்லை சார், அப்போ கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாத நிலைமையில் அதிமுக அரசு இருக்குது. ஒழிக்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் காரைக்கால்லையும் பாண்டிச்சேரியிலையும் ஒழிக்கணும். அப்பதான் நம்ம ஒழிக்க முடியும். தமிழ்நாடு முழுக்க நீ நடக்கக்கூடிய 2வது பெரிய போராட்டம் விவசாயிகள் தாண்டி டாஸ்மாக் கடை எங்க வீட்டு வாசல திறக்காது. ஆனா திறப்பேன்னு அவ்வளவு தூரம் நீங்க அவ்வளவு அடம்பிடிச்சு அத்தனை அதிகாரிகள் செய்யறதுக்கான அவசியம் என்ன புரியலையே. எங்கேயோ இருக்கிற கடைக்கு எவ்வளவு பேர் ஒவ்வொரு கடைக்கு பார்த்தீங்கன்னா கியூவில் நின்று குடிக்கிறாங்க. 200, 300, 1000, 500 பைக்கு போகுது. கியூவில் நிற்கிறான், பாவம் நிற்கிறான். ரேஷன் கடை கியூவில் நிற்கிறவன் பாவமா, சாராய கடை கியூவில் நிற்கிறவன் பாவமா சார்? யாருமே அது மாதிரி நிற்கக்கூடாது தான் சார். ரேஷன் கடை கியூவில் நின்னா அவனை பாவம் சொல்லலாம் சார். சாராய கடை கியூவில் நிற்கிறவன் எது சார் பாவம் சொல்லி சொல்ல எனக்கு புரியல.